இன்வெஸ்ட்மெண்ட்டினுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கணும். இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்னு தனியாக இருக்குது. அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் எல்லாமே இருக்கும். ஷேர் ஹோல்டர்ஸு எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. போன வருஷம் 30 அல்லது போன வருஷம் 40 வச்சுருக்காங்க. இந்த வருஷம் 40 இருக்கணும், அடுத்த வருஷமும் 40 இருக்கணும். அங்கே திடீர்னு 35னா அங்கே ஏதோ சம்திங் இஸ் கோயிங் ஆனால் நம்ம அலர்ட் ஆகிக்கிறோம். அப்போ நம்ம டீப்பாக போய் அனலைஸ் பண்ணுவோம். அங்கே ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம உஷாராகிக்கலாம் இல்லையா? அதை விட்டு வெளியில் வந்துக்கலாம், ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம், அல்லது அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை பண்ணிக்கலாம். அதைத்தான் என்ன சொல்லுவாங்க, ரெட் ஃப்ளாக் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ரெட் ஃப்ளாக் ஸ்டாக்ஸு இல்லாமல் இருக்கணும். ரெட் ஃப்ளாக்ஸ்னால் அதில் என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குது? ஒன்று செபியினுடைய கண்காணிப்பு, அல்லது ஆடிட்டரை அப்பப்போ மாற்றுவாங்க. அப்போ ஏன் ஆடிட்டரை மாற்றுறாங்க? ஸோ ஏதோ சம்திங் இஸ் கோயிங் ராங். அந்த மாதிரி ரெட் ஃப்ளாக் ஸ்டாக்ஸ்ன்னு சிம்பிள் கொடுத்துட்டாலே நம்ம அதை ஒதுங்கிடணும். அதை விட்டுட்டு வெளியில் வர்றதுனால திடீர்னு ஒருத்தன் டீலிஸ்ட் ஆகிறதுக்கு ஆகாது. அல்லது இப்போ நம்ம ஜேபி குரூப்ஸ் அசோசியேட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதை அதானி குரூப்ஸு வாங்குறாங்க. அப்படி அதை வாங்குற போது பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் ஹோல்டரை பொறுத்தவரையும் நான் பொறுப்பு இல்லைன்ட்டாங்க. ஏன் இல்லைன்ட்டாங்கனாக்கா அவன் ஏற்கனவே கடனால் பேங்க் இன்சால்வன்சியில் தான் அது கை மாறுறது. அப்போ அவங்க வாங்குற போது அது கம்பெனி தான் எடுக்கிறாங்க. அந்த தொகையை யாருக்கு கொடுக்கணும்? அந்த பேங்க், எந்த பேங்க் லோன் வாங்கினா அவங்களுக்கு தானே கொடுப்பாங்க. கொடுத்தா சரியாக போச்சு, கம்பெனி கை மாறும். ஆனால் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் டீலிஸ்ட் ஆகிடும். இது மாதிரி இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம போய் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் எங்கே சார் பார்க்குறது, எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுனா நம்ம அது மாதிரி அப்டேட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் இப்போ நிறையா விஷயங்கள் அட்வான்ஸாக நமக்கு சந்தையில் கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் பிஸ்னஸ் அப்டேட்ஸ்ன்னு நல்ல லீடிங் கம்பெனி கொடுக்குறாங்க. அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய விலை உயர்வு, ஃபோக்கஸ் பண்ணுறது, அதனுடைய ஃபோர்காஸ்டிங் எல்லாமே கொடுக்குறாங்க. ஒரு ஆட்டோ செக்டாராக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா 1 or 2ஆம் தேதி ஆட்டோ சேல்ஸுன்னே ஒன்று கொடுக்குறாங்க. இந்த ஆட்டோ சேல்ஸுங்கிற இடத்துல ஒரு சின்ன டீட்டெயில்டாக சொல்லணும். ஆட்டோ சேல்ஸ்னால் இந்த மாதம் ஆக்சுவலாக விற்றது கிடையாது. ஒரு கம்பெனியிலிருந்து டீலருக்கு போயிருக்கு. அந்த கம்பெனியை விட்டு இப்போ ஒரு மாருதின்னு எடுத்துக்கோங்க, ஒரு மகேந்திரா, ஒரு டாட்டா மோட்டார் எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய விற்பனை அதிகம்னா ஆக்சுவலாக இங்கே ரோடு கண்டிஷனில் விற்றதாக அர்த்தம் இல்லை. அந்த கார்பரேட்டை வெளியில் கொடுத்துருக்கான். அப்போ டீலர்கிட்ட போயிட்டனாலே அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆகிடுச்சு. அப்போது போன மாதத்தோட இந்த மாதம் சேல்ஸ் அதிகம்னா ஹாப்பி, இல்லை அதே அளவுனா சரி பரவாயில்லை. கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா ஏன் குறைஞ்சிருச்சு? அப்போ பிஸ்னஸ் காம்படிஷன். இதை பார்க்கணும். அடுத்த செக்லிஸ்ட்டில் பிஇ பார்க்கணும். நாம் பிஇ யாரோ இந்த யூடியூப்பில் யாரோ